நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் கேலிப்ரேஷன் சம்பந்தமான இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ISO 17025 அதாவது ISO/IEC 17025. ஐஎஸ்ஓனா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஐஇசிங்கிறது இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன். இந்த ஐஇசியோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெக்னாலஜியோட சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. இந்த ஐஎஸ்ஓவும் ஐஇசியும் கொலாபரேட் பண்ணி ISO/IEC 17025 அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் சம்மந்தப்பட்ட லெபார்டரிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு QMS மாதிரி, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி. எப்படி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ISO 9001 இருக்கோ, இது மாதிரி கேலிப்ரேஷன் லெபார்டரிஸ்க்கு வந்து ISO 17025 2017 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கேலிப்ரேஷன் லெபார்டரியோட ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸோட குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா, அந்த கேலிப்ரேஷன் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி கரெக்டாக இருக்கா, அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, அவங்களுடைய கேலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து மார்க்கெட்டில் எந்தெந்த கேலிப்ரேஷன் லெபார்டரியில் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு எஃபெக்டிவான QMS ஃபாலோ பண்ணுறதா அர்த்தம். அதாவது ISO/IEC 17025. இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில், குளோபல் லெவலில் மார்க்கெட்டில் வந்து ஒரு லெபார்டரிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. கேலிப்ரேஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க இந்த ISO/IEC 17025 பற்றி தெரிஞ்சிருந்தா ரொம்பவே ஒரு அடிஷ்னல் நாலேஜ் மாதிரி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்டுக்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.